ஒரு முறை கொல்கத்தாவுக்கு போகிறாருங்க. எந்தவித பப்ளிசிட்டியே கிடையாது, போஸ்டரும் கிடையாது. தலைவர் போன உடனே இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பரவுது மக்களுக்கு. அதன் பிற்பாடு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, அத்தனை பேருக்கும் வாரி வாரி பணத்தை கொடுக்குறாரு. கொல்கத்தா நகரில் சும்மா கேஷுவல் நடந்து போகிறாரு. அங்கே ஒரு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூதாட்டி கொய்யா பழத்தை விற்கிறாங்க. 2 நாள் தலைவர் அங்கே தான் இருக்கார் கொல்கத்தாவில். ஆனால் பெரிய மனுஷன் யாரும் சந்திக்கவே இல்லை. தலைவர் சந்தித்த அத்தனை பேர் பார்த்தீங்கன்னா நம்மை போன்ற ஏழை மக்கள், தமிழர்கள் நிறைய பேர். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஒரிசா, குஜராத் பல ஊர்களில், பல மாநிலங்களில் இன்றைக்கும் ஏராளமான ஃபேன்ஸ் இருக்காங்க. அவ்வளோ பேருக்கு பிடிக்கும். அந்த வகையில் தலைவர் என்ன பண்ணுறாரு, ஒரு முறை கொல்கத்தாவுக்கு போகிறாரு. எந்தவித முன்னறிவிப்புலாம் கிடையாது, அதாவது பப்ளிசிட்டிலாம் கிடையாது, போஸ்டர்லாம் ஒட்டவே இல்லை. தலைவர் போகிறாருங்க. அங்கே ஒரு விழாவிற்காக. தலைவர் போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பேசுகிற மக்கள் சாரசாரியாக வராங்க தலைவரை பார்க்க. அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாட்டிலேருந்து பிழைப்பை தேடி கொல்கத்தாவில் வேலை பார்க்குறாங்க. அதாவது ரோட்டு ஓரங்களில் சாப்பாடு விற்கிறவங்க, இந்த இட்லி விற்கிறவங்களாம். அதன் பிற்பாடு தலைவர் என்ன செய்தார் தெரியுமா, ஒரு முறை கொல்கத்தாவுக்கு போகிறாருங்க. எந்தவித பப்ளிசிட்டியே கிடையாது, போஸ்டரும் கிடையாது. தலைவர் போன உடனே இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பரவுது மக்களுக்கு. அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பேசக்கூடிய மக்கள் சாரசாரியாக வராங்க. முக்கியமாக நம் தமிழக சேர்ந்த மக்கள், அதாவது ராமநாதபுரம், மதுரை மாவட்ட மக்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. கூலி தொழிலாளிகள் ரோட்டு ஓரங்களில், சாலை ஓரங்களில், அதாவது இந்த தோசை விற்கிறது, சாப்பாடு விற்கிற வேலை பார்க்குறாங்க. தலைவர் அவங்கள பார்க்குறாரு. அவங்களுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. அதன் பிற்பாடு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, அத்தனை பேருக்கும் வாரி வாரி பணத்தை கொடுக்குறாரு. அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம், ஐயோ ராசா, உங்களை பார்த்ததே எங்கள் அளவு கடந்த மகிழ்ச்சி ஐயா, நீங்கள் முதலமைச்சர் எங்களை பார்க்க வந்திருக்கீங்களேன்னு. தலைவரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதுன்றாரு. அதன் பிற்பாடு அன்று மாலை பார்த்தீங்கன்னா அந்த கொல்கத்தாவில் தமிழ் சங்க கட்டட திறப்பு விழா. தலைவர் போகிறார், உற்சாகமான வரவேற்பு, எழுத்தாளர்லாம் கலந்து கொள்கிறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா தலைவர் என்ன பண்ணுறாரு, அதாவது யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. கொல்கத்தா நகரில் சும்மா கேஷுவல் நடந்து போகிறாரு. அங்கே ஒரு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூதாட்டி கொய்யா பழத்தை விற்கிறாங்க. தலைவர் என்ன பண்ணுறாரு, அந்த மூதாட்டிக்கிட்ட, அம்மா இந்த கொய்யா பழம் எவ்வளோன்னு. மகராசா, உனக்கு விலையா, இதை எடுத்துக்குப்பா அப்படின்னு. இல்லைம்மா சொல்லுங்கள் எவ்வளோன்னு. ஆஹா, நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்றாங்க. தலைவர் என்ன பண்ணாரு, கூட இருந்த ஒரு முக்கியமான நபர்கிட்ட கேட்குறாரு, இந்த கொய்யாப்பழம் கூட என்ன விலை இருக்கும். ஐயா மொத்தமாக 50 ரூபா இருக்கணும். ஓ அப்படியா, சரி சரி, ஒரு 200 ரூபா கொடுங்க அப்படின்றாரு. 200 ரூபா கொடுக்குறாரு. நான் ரூமில் 200 ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு 200 ரூபாய் அந்த மூதாட்டிட்டு கொடுக்க அவங்களுக்கு வார்த்தையே வரல. ஐயா எனக்கு வாரான்னு சொல்ல, இங்கே பாருங்கள் இதை வைத்துக்கொள்ளுங்க சொல்லிட்டு அந்த கொய்யாப்பழத்தை வாங்குறாரு. வாங்கி இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க சொல்லிட்டு அந்த மூதாட்டிக்கிட்ட ஒன்று கொடுக்க அவங்களுக்கு அழுகையே வந்து விட்டதா. ராசா, உன்ன மாதிரி நான் யாரை பார்த்ததை சொல்லிட்டு கண் கலங்கி போகிறாங்க. தலைவர் என்ன பண்ணாரு, அம்மா அழாதீங்கம்மா, நான் உங்களுக்கு பெற்றெடுக்காத பிள்ளை அப்படின்னு சொல்ல அந்த மூதாட்டியை பார்த்து பேசுகிறாங்க. மூதாட்டியா, ஐயா மகராசா நீங்கள் நல்லா இருக்கணும் சொல்கிறாங்க. அதன் பிற்பாடு ரூமுக்கு போகிறாரு. போன உடனே அந்த 200 ரூபாயை அந்த நபர் கொடுத்துட்றாரு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அப்பொழுது மரியாதை நிமித்தமாக அப்போ இருந்த மேற்கு வங்க முதல்வர் மரியாதைக்குரிய ஜோதிபாஸ் ஐயா சந்திக்கிறாரு. 2 நாள் தலைவர் அங்கே தான் இருக்கார் கொல்கத்தாவில். ஆனால் பெரிய மனுஷன் யாரும் சந்திக்கவே இல்லை. தலைவர் சந்தித்த அத்தனை பேர் பார்த்தீங்கன்னா நம்மை போன்ற ஏழை மக்கள், தமிழர்கள் நிறைய பேர். அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான். பார்த்தீர்களா மக்களே, இப்படி ஒரு எளிமையான முதலமைச்சரை நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதுங்க, பார்க்கவே முடியாது.